ஓகே கைஸ், இட்ஸ் கம் பேக் டைம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல, பட் இனிமே ரெகுலராக வீடியோ வரும். நான் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட், நான் டெய்லி என்னென்ன ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத அப்படியே யூடியூப்ல ஜேர்னல் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னென்ன ட்ரேட் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது டெய்லி வீடியோ வந்துடும் கைஸ். இப்போ நேற்று என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று என்கூல மட்டும் தான் ட்ரேட் எடுத்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராபப்ளி இதான் ஃபர்ஸ்ட் ட்ரா. வீக்லியில் இதை போய் தொட்டே ஆகணும். ஸோ ஓகேவா, வீக்லி பர்ஸ்பெக்டிவ்ல இது வரைக்கும் மார்க்கெட் போகுங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ஒவ்வொன்றா தான் பார்த்தாகணும். ஸோ வந்து அதுக்கு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அங்கே தான் போகுங்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஓகே கைஸ், இருக்க லிக்விடிட்டி யோசிக்கலாம் நீங்கள், இந்த லிக்விடிட்டி இருக்குது, இந்த லிக்விடிட்டி இருக்குது, இது என்னடா லிக்விடிட்டி, இதுவும் ஒரு டெய்லி லோ, இந்த லிக்விடிட்டி சேர்த்து எடுத்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு செல் சைடு. ஓகே, இப்படி செல் சைடு எடுத்து நெக்ஸ்ட் பை சைடு தான் மூவ் ஆகும். ஸோ ஓகே, நேற்று மண்டே எப்படி ட்ரேட் எடுத்தேன்? நான் எடுத்தது 1 ஹவரோட ரிஜெக்ஷனில். ரொம்பலாம் இல்லை கைஸ், ரொம்ப சிம்பிள். அது என்ன ஆச்சுன்னா, பாருங்க என்ன ஆச்சு, நீங்களே பாருங்க, நான் சொல்கிறேன். இங்கே 1 ஹவர் ரிஜெக்ஷன் இருந்தது. ஸோ தென் ஐ வாண்ட் எஸ்எம்டி. நான் என்ன நினச்சேன், இந்த 1 ஹவர் ரிஜெக்ஷனுக்கு மார்க்கெட் வேல்ட் ஆகும், இது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஒய் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் வந்து ரிஜெக்ஷன் பிளாக் மதிக்காது, பட் ஃபியூச்சர்ஸ் அதை ரொம்பவே மதிக்கும். ஸோ அதே அந்த ஒரு ரீசன் தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இது ஹை எடுத்துருக்கு. யூ வெல் நோன். இங்கேயே உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி கிடைச்சிருச்சு 1 ஹவர்லேயே. ஓகே, எஸ்எம்டி ஓகே கைஸ், இட்ஸ் ஆல் எஸ்எம்டி. ஸோ நான் எப்பயுமே 3 பேர் வச்சு தான் பார்ப்பேன் எஸ்எம்டிக்கு. ஓகே, இது எல்லாமே எஸ்எம்டியா? ஓகே, நெக்ஸ்ட் இது 1 ஹவர் ரிஜெக்ஷனை பார்த்தோம். ஸோ நான் எப்பயுமே என்னோட மாடல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். என்னோட மாடல் வந்து, நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி இருக்கணும், அந்த லிக்விடிட்டிக்கு மேலே இருக்க பிடிஆர்ஏலேருந்து நான் செல் பண்ணுவேன். இதுதான் என்னோட மாடல். ஸோ வந்து இங்கே 1 ஹவரில் எனக்கு ரிஜெக்ஷன் கிடச்சிருச்சு, பட் எனக்கு லிக்விடிட்டி வேணுமே, அந்த லிக்விடிட்டிக்காக நான் 50 மினிட்டுக்கு போனேன். ஸோ சேம், ஐ வாண்ட் த லிக்விடிட்டி. என்னோட லிக்விடிட்டி வந்து இந்த ஒரு ஈக்குவலைஸ். ஓகே, இந்த ஒரு பைஸ், இது வந்து என்னோட லிக்விடிட்டியாக இருந்தது. ஓகே கைஸ், ஸோ தென் இங்கே லிக்விடிட்டி இருக்குது, ஸோ என்னோட ரிஜெக்ஷனும் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் வந்து 1 மினிட் போயிட்டேன், யோசிக்கவே தேவையில்லை. ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ஐ வாண்ட் அ மேஜர் எஸ்எம்டி. நான் 2 எஸ்எம்டி பார்ப்பேன். ஓகே, இங்கே இங்கே பாருங்க, இந்த ஹையை இங்கே இருக்க ஹை வந்து எடுத்துருச்சு எஸ்எம்டி. ஓகே, எடுத்துருக்கா இல்லையா? எடுத்துருச்சு. இந்த ஹை எடுத்துருச்சு, பட் இங்கே இதில் எடுக்கலை. ஓகே, இந்த ஹையை இங்கே இருக்க ஹை வந்து இஎஸ்ல எடுக்கலை. ஸோ ஒய்எம்லேயும் பார்க்குறோம், ஒய்எம்ல எடுத்துருச்சு. ஒய்எம்லேயும் எடுக்கலையா? ஒரே ஒரு செகண்ட். ஒய்எம்ல அநேகமாக எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ், எடுத்தனால தான் ட்ரேட் எடுத்துருக்கேன். ஒய்எம்ல எடுத்துருச்சு, இஎஸ்ல மட்டும் எடுக்கல அப்போதைக்கு. ஸோ என்கியூல எடுத்துருச்சு, இஎஸ்ல எடுக்கல எஸ்எம்டி. ஸோ எஸ்எம்டிக்கு அப்புறம் நான் இன்னொரு எஸ்எம்டி பார்ப்பேன். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மேஜராக இருக்கும், இன்னொரு மைனர் எஸ்எம்டி நான் பார்ப்பேன்.
ஸோ அந்த மைனர் எஸ்எம்டி என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஹை எடுத்துடுச்சு. பட் ஆனால் இங்கே இருக்குல்ல, இங்கே இருக்க ஹையை இது எடுக்கல. தெளிவாக தெரியுது கைஸ். ஓகே, இது எஸ்எம்டி. ஸோ இஎஸ்லையும் சேம் அதே ஹையை எடுக்கல. ஸோ இந்த எஸ்எம்டி நினச்சி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். மைனர் எஸ்எம்டியோட நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்ப்பேன். இதில் வந்து என்னோட ட்ரான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நான் 1 மினிட்ல எடுக்கும் போது ஒரு லோ, இது என்னோட ட்ரான் லிக்விடிட்டி. 3 கேண்டில் ஃபார்மேஷன் தெரியுதுல கைஸ். இது ஃபர்ஸ்ட் ட்ரா லிக்விடிட்டி, இது வந்து செகண்ட் ட்ரா லிக்விடிட்டி. ஸோ ஓகே, நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடுவேன் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ இதை ஹைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்து விட்டேன். ஸோ எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், என் ட்ராவோட 2 வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இங்கேயும் 4 அப்ராக்ஸாக மேட்ச் ஆகுது. ஸோ இது கன்ஃபார்ம். இப்போ வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் 2 to 2.5 ஆகுது கன்ஃபார்மாக போகும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே இருக்க ட்ரா வந்து மார்க்கெட் போயிடும். எனக்கு மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் நான் யோசிச்சிட்டேன் போகும்ன்ட்டு. ஓகே, ஸோ நான் போட்டது இந்த ஸ்விங்கா. ஓகே, இப்போ எம்எஸ்எஸ் பார்க்கணும். இதுதான் எனக்கு எம்எஸ்எஸ். நான் இதை தான் எம்எஸ்எஸ்ஸாக எடுத்தேன். எம்எஸ்எஸ். ஸோ தென் எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் இங்கே என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா எஃப்இஜி கிடச்சிருச்சு. ஓகேவா கைஸ்? இது என்னது? பியரிஷ் எஃப்இஜி. ஓகே, ஒன்றும் இல்லை, இங்கே செல் ஆர்டரை போட்டுட்டு இதுக்கு ஹைக்கு மேலே ஹைக்கு மேலே தான் எஸ்எல் வச்சேன். ஓகேங்களா? டார்கெட் எங்கே பண்ணேன் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நான் வச்சுட்டேன். 1:6 RR ட்ரேட். ஓகே, 1:6 RR ட்ரேட். என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கரெக்டாக இங்கே வந்தான், என்ட்ரி எடுத்தான், கரெக்டாக போய் எஸ்எல் அடித்தான், அப்படியே சூப்பராக போய் டெலிவரி பண்ணிட்டான். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல சூப்பரான டெலிவரி வரும், சூப்பரான டெலிவரி. ஆனால் எனக்கு எஸ்எல் அடிச்சது தான் போணுச்சு, நான் ஒத்துக்கணும். இதில் $103 லாஸ். ஓகே ஓகே, கரெக்டாக ரிஸ்க் வச்சு $100 அப்படியே $103 லாஸ் ஆயிடுச்சு. சரி, போயிட்டு போகுது, இட்ஸ் டவுன் கேர். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னா, எஸ், இங்கே இருக்க லிக்விடிட்டி, இங்கே இருக்க ரிஜெக்ஷன், வெல் ஒர்க் கைஸ். என்னோட ஆர்ஆர் வந்து நான் 4 வரைக்குமே ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். -4 அந்த இருக்க ட்ரான் லிக்விடிட்டி வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒர்த்தான ட்ரேடு. ஸோ ஓகே, இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் நான் சார்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சார்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இங்கே ஒரு எஸ்எம்டி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு எஸ்எம்டி கொடுத்தது. பாருங்க, சரி, இந்த ஹை எடுத்திருக்கா, ஆனால் என்கியூவில் இந்த ஹையை எடுக்கல. ரொம்ப சிம்பிள் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஹையை எடுக்கல. என்கியூவில் இஎஸ்ல எடுத்துருச்சு, ஒய்எம்லையும் எடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் அப்போ தான் நினச்சேன், மைனர் எஸ்எம்டி இப்போ தான் கிடச்சிருக்குது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் பார்த்தேன். இதுதான் என்னோட எம்எஸ்எஸ். ஆக்சுவல் எம்எஸ்எஸ் இதுதான். வேர் இஸ் த எம்எஸ்எஸ்? இந்த எம்எஸ்எஸ்க்கு அப்புறம் நான் இங்கே பார்த்தேன், எனக்கு இந்த எஃப்இஜிலாம் வருங்கிற நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இத்திலுண்டு எஃப்இஜியாக ரிட்டர்ன் வந்தான் அப்படின்னா அவன் எங்கே திரும்பி கீழே போக போகிறான். நான் யோசிச்சது இந்த ஐஎஃப்இஜியில் ட்ரேடாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டு வச்சு உக்காண்டேன். கரெக்டாக இந்த கேண்டில் எல்லாம் 1 மினிட் கேண்டில் சடனாக வச்சு பிரேக் இங்கே வச்சான். ஸோ அப்போ நான் நினச்சிட்டேன், சரி ரைட்டு, வந்தால் ஐஎஃப்இஜி, இல்லை அப்படின்னா என்ட்ரி இல்லை. நான் ஆனால் என்ட்ரி எடுக்கல. நான் ஏன் இது என்ட்ரி எடுக்கல அப்படின்னா, இது 9:28 கேண்டில், 9:28 கேண்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், 9:28 கேண்டில். ஸோ இன்னும் 2 நிமிஷத்தில் 9:30 ஓப்பன், ஈக்விட்டி ஓப்பன் ஆகிற டைம். ஸோ அதான் யோசித்தேன். ஸோ எனக்கு என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஈக்விட்டி ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேணா ட்ரேட் எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி வேணாம். எப்பயுமே ஹைஸில் தான் என்னோட எஸ்எல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரா இதுதான். ஓகே கைஸ், இந்த ட்ரேட் நான் எடுத்துருக்கலாம். 8:20 எடுத்திருந்தா 9:30 ஈஸியாக டெலிவர் ஆகிருக்கும். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, 9:30 அப்புறம் வேணா எடுத்துக்கலாம், கன்ஃபர்மேஷன் கிடைச்சா. அதுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை, நான் இந்த ட்ரேட் எடுக்கல. எடுத்திருந்தா நல்ல ட்ரேட், ஒரு சூப்பரான ட்ரேட். இது வரைக்கும் போணுச்சு மைனஸ். என்னோட ஃபுல் ட்ரா லிக்விடிட்டியாக போணுச்சு. 1:6 RR ட்ரேடு. இட்ஸ் ஓகே, இது நான் எடுக்கல. அவங்ககிட்ட போய் சொல்லி ஒன்றும் பண்ண போதில்லை, எடுத்தேன் அப்படின்லாம். இன்னைக்கு நான் லாஸோட தான் வந்தேன். இந்த இடத்துல வந்து இது ஃபேக் எஸ்எம்டி, இந்த மைனர் எஸ்எம்டியில் நான் ட்ராப் ஆகிட்டேன், வேறெல்லாம் எங்கேயும் ட்ராப் ஆகல.
எங்க அப்போ வரும் பாருங்க, லைன் ரெட்டாக மாற்றுறேன் பாருங்க. இது இல்லை, இது வேற தொடவே முடியல. ரெட், இந்த ரெட் லைன் இருக்குல்ல, இதுதான் என்னை ட்ராப் பண்ணி விட்டது, இதுதான். ஓகே ஓகே கைஸ், ஃபைனலி இன்னையோட டே, அந்த டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு நேற்று. ஸோ இன்னைக்கு ஏதாவது ட்ரேட் எடுத்தா நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, தென் இந்த ட்ரேட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜர்னல் பண்ணிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன். இட்ஸ் ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, யா, காப்பி ட்ரேடிங் வந்துட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட். ஓகே கைஸ், இது வந்து வேற ஒன்றும் இல்லை, என்னோட ஜர்னல். என்னோட ஸ்ட்ராட்டஜி இல்லை, என் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ரொம்ப நாள், மோர் தென் 6 மந்த்தாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் எப்படா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஐடென்டிஃபைடு இப்போ தான் இதான் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஜர்னல் பண்ணலாம் அப்படின்னு 2 வாரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் முடியல. ஸோ நேற்றுலேருந்து, அதாவது இன்னையிலேருந்து தான் ஜர்னல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கைஸ், த ஃபர்ஸ்ட் டே. ஓகே, என்னோட ஸ்ட்ராட்டஜி, ஐ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப், எனிதிங். ஓகே ஓகே கைஸ், பார்ப்போம். இந்த ஜர்னல் பண்ணுறதுக்காகவே நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஐசிடியில் ஏதாவது கான்செப்ட் வைஸ் ஏதாவது டவுட் இருக்குது, இதை வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில், அப்கமிங் வீடியோஸில் நான் கன்ஃபார்மாக அந்த டாபிக் பேச போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்வர்ட் டெஸ்டிங் பற்றி ஒரு வீடியோ வரும் கைஸ், ஃபார்வர்ட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் ஒருத்தர் நம்மள்கிட்ட கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஃபார்வர்ட் டெஸ்டிங் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்ட்டு. ஸோ நான் அது கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அது பண்ணணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்போல்லாம் டைம் கிடைக்கல, இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் மோஸ்ட்லி ஆக்டிவாக இருப்பேன் கைஸ். ஓகே, லெட்ஸ் டு இட். பாய் கைஸ். உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன்.